ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா ஷிண்டே குரூப்புக்கு 55லேருந்து 56 இடங்கள்ல அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா சாதாரணமாக அது கிடைக்காது இல்லையா? ஒரு நம்பிக்கையை அவங்க ஏற்படுத்தணும். அந்த நம்பிக்கையை அவர் ஏற்படுத்தி இருக்காரு. ஒரு முதலமைச்சராக அவரை வந்து ரொம்ப அவரை சைட்லைன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருந்த ஒரு ஏக்நாத் ஷிண்டேவை சைட்லைனே பண்ண முடியாது. தன்னை அசர்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய ஸ்கீம்ஸ் மூலமாக மக்களை கவர்ந்திருக்காரு. மக்களுடைய கவனத்தை ஈர்த்து இருக்கிறார். மக்களுடைய அபிமானத்தை பெறுவதற்கு அவர் வந்து அந்த 5 மாசத்துல ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்காரு. லோக்சபா போல்ஸ்ல அவருக்கு இப்படி ஒரு இமேஜ் இல்ல. அப்ப அந்த இமேஜ் டர்ன் ஓவர் அவர் வந்து ஒரு 5 மந்த்ஸ்ல அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது இந்த 5 மாதங்கள் காங்கிரஸ் கூட்டணி என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? இந்த 5 மாதங்கள் இந்தியா கூட்டணி என்ன பண்ணிருந்துச்சு? 13 சீட் அப்படிதான் ஸ்டேட்ல ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் நாம வந்துட்டோம். காங்கிரஸுக்கு வந்து ஒரு சர்ஜ் வந்து லோக்சபா எலெக்ஷன்ல இருந்த உடனே மீண்டும் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய ஆதரவு அலை அப்படின்றது உருவாயிருச்சு அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க.